நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதின் அடையாளங்களில் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தப்பட்டதோ அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உலகத்தில் இந்த மறைவிற்கு பிறகும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு நபி தோழர்கள் சஹாபாக்கள் நபியை நினைத்தாலே நபியின் மீதுள்ள கண்ணியத்தினால் உருகி உடல் சிலிர்ந்து அழுக ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுக்கு பின் வந்த தாபிஈன்களும் நபியின் மீதுள்ள நேசத்தினாலும் இயக்கத்தினாலும் மரியாதையின் கலந்த பயத்தினாலும் அவ்வாறே நடந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டதோ அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இல்லாத போதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கண்ணியப்படுத்த வேண்டும். முஹம்மத் என்ற பெயர் நம்ம எங்கே கேட்டாலும், அஹமத் என்ற பெயர் நம்ம எங்கே கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது கடமையாக இருக்கிறது. ஸலவாத் நம்ம சொல்லலை என்பதாக சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பத்வாவிற்கு ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்வா செஞ்சாங்க இல்லையா? யார் முஹம்மது என்ற பெயர் சொல்லப்பட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டதற்கு பிறகு ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் மீது நாசம் உண்டாகட்டும் என்பதாக பத்வா செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமீன் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எனவே முஹம்மது என்ற பெயர் எங்கே நம்ம கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்துகளை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் பள்ளிவாசலில் 2 பேர் சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி அந்த 2 பேர் கூப்பிட்டு வாங்க என்பதாக சொன்னாங்க. இந்த 2 பேரையும் அழைத்து வரப்பட்டது. அப்போ அந்த 2 பேர்கள்ட்ட கேட்டாங்க, நீங்கள் எந்த ஊர் வாசிங்க என்பதாக கேட்டாங்க. அப்போ அந்த 2 நபர்களும் சொன்னார்கள், நாம் தாயிஃபை சார்ந்தவர்கள் என்பதாக சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பள்ளி வாசலில் நீங்கள் சத்தம் போட்டதற்காக ஒரு நாள் நீங்கள் மதீனாவாசியாக இருந்திருந்தால், தாயிஃப் வாசியாக இல்லாமல் மதீனாவாசியாக இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த பள்ளி வாசலில் சத்தம் போட்டதற்காக நான் உங்களை சவுக்கால் எடுத்திருப்பேன் என்பதாக சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் அந்த அளவுக்கு காட்ட வேண்டும். ரசூலுல்லாஹ் இல்லை என்பதாக சொன்னாலும் அந்த மஜ்லிஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் இங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ, இங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் பேசப்படுகிறதோ அந்த இடத்தில் நாயகத்துடைய கண்ணியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய குரல்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரலுக்கு மேல் உயர்த்தாதீர்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.